சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் முத்து ஒரு பெரிய மாலையை வாங்கிட்டு வந்து மீனாவுக்கு போடுறாரு. இதை பார்த்துட்டு அங்கே இருந்தவங்க எல்லாம் பதறி போகிறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கு மாலையெல்லாம், இப்போ என்ன அவ சாதிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து ரோஹிணி ஒரு பக்கட்டும் மனோஜ் ஒரு பக்கமும் கதறிட்டு இருக்காங்க. விஜயா எப்பவும் போல மீனா முத்துவை பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. எதுக்குடா இந்த மாலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லைப்பா, அன்னைக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது கூட அம்மாவுக்கும் பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக அவள் எடுத்த ஆர்டரையும் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்கா. அதுவும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்கெல்லாம் ரொம்ப பாராட்டிட்டாங்க. அதுக்காகத்தான் இந்த மாலை பாராட்டு எல்லாமே. அது மட்டும் இல்லை, இனிமேல் அந்த மண்டபத்தில் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் தான் கண்டிப்பாக டெக்கரேட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மேனேஜரே சொல்லிட்டாருப்பா அப்படின்ட்டு முத்து சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காரு. மீனா முத்துவை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, அன்னைக்கு அத்தை வேணுமனே நடிச்சிருக்காங்க, என்னை போக விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டு முத்து பயங்கர கோபத்தோட ஹாலுக்கு வந்து எல்லார் முன்னாடியும் விஜயாவோட திட்டத்தை அக்கு வேறு ஆணு வேற பிரித்து வைக்கிறாரு. விஜயாவால் எதுவும் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அண்ணாமலை விஜயாவுக்கு புத்திமதி சொல்கிறாரு. ஆனால் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஒட்டலை அப்படிங்கிற மாதிரி தான் விஜயா பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஹாலில் எல்லாரையும் முத்து உட்கார வைக்கிறாரு. எதுக்குப்பா, என்ன விஷயம் அப்படின்ட்டு அண்ணாமலை கேட்குறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கப்பா, இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே பேங்க்லேருந்து ஒரு மேனேஜர் வராரு. வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து உள்ளே கூட்டிகிட்டு வராரு. மீனா பிஸ்னஸ் நல்லபடியாக அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்காகத்தான் அவள் பேரில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு மேனேஜர் வர சொன்னேன். அவளோட பிஸ்னஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மேலும் மேலும் அவள் வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்காரு. மீனா பேரில் செக் புக்கு, ஏடிஎம் எல்லாத்தையும் அந்த மேனேஜர் கொடுக்குறாரு. அதை வாங்கி முத்து சந்தோஷமாக மீனா கையில் கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு ரோஹிணி, விஜயா, மனோஜ் எல்லாருமே திரு திருன்னு முடிச்சிட்ருக்காங்க.